ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைலரிங் கிளாஸோட 6வது கிளாஸ் தான் இது. இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவர் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். போன வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவர் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்வெலாப் டைப் பில்லோ கவரு, இந்த நாட்டு இல்லாமல் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போன பில்லோக்கு என்ன அளவு எடுத்துக்கிட்டனோ சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பில்லோ ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதோட அளவுக்கு எடுத்துக்கோங்க. அளவு எடுக்கிறது எப்படிங்கன்னு போன வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்வெலாப் டைப் பில்லோ கவர் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதோட அளவு நீளம் வந்து பார்த்திங்கன்னா நான் 26 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். தையலுக்கு 1.5 இன்ச் போக 27.5 இன்ச்சு. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 15, தையலோடு சேர்த்து 16. இப்போ நான் என்வெலாப் டைப்னால் மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத் வருது பார்த்திங்களா, அதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சும் அகலம் வந்து 16 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங் போன ட்ரிப்பு போட்ட பேப்பர் கட்டிங்கே இருக்குது எங்கிட்ட. அந்த பேப்பர் கட்டிங்கே போட்டு இந்த மாதிரி 2 கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பேப்பர் கட்டிங்லாம் எப்படி போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெளிவாக புரியும். மறக்காமல் போய் அந்த வீடியோவையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங் வச்சு 2 கிளாத் வந்து சேம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லோவோட ஒரிஜினல் அளவு தையலுக்கு எல்லாம் சேர்த்துனா அளவில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாத்து க்ளோஸ் பண்ண மாதிரி எப்போ பார்த்திங்களா, அந்த கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் ஆகும், அகலம் வந்து 16 இன்ச்சு. இந்த மாதிரி நீளம் 8 இன்ச்சு, அகலம் வந்து 16 இன்ச்சுக்கு நம்ம கீழே போட்டிருக்க 2 துணியோட அகலத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே இருக்கிற ஒரு கிளாத்தில் வந்து இப்போ வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். தெளிவாக பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். ரொம்பவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து மேலே இருந்து ஒரு 4 இன்ச்சு வந்து நான் டேப்பில் வந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சுருக்கமே இல்லாமல் கிளாத் 2 கிளாத்து ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டு சுருக்கமே இல்லாமல் நீவி விட்டு எடுத்துக்குங்க. இப்போ மேலேருந்து ஒரு 4 இன்ச்சு கரெக்டாக வந்து இந்த மாதிரி 4 இன்ச்சு வச்சு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கோடு வந்து போட்டுக்குங்க. கோடு போட்டதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம எடுத்துடலாம் தனியாக. இப்போ கீழே இருக்கிற கிளாத்தை வந்து தனியாக எடுத்துட்டு இப்போ நம்ம மேலே 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி தனியாக போட்டு இந்த 4 இன்ச்சையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த கட் பண்ண கிளாத்து தான் பில்லோவோட மேல் சைடு வரும். உங்களுக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டு காமிக்கிறேன். இந்த கிளாத் வந்து கீழ் பக்கமாக பேக் சைடு கிளாத்து. இப்போ வந்து 4 இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து பில்லோவோட மேல் சைடு வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த என்வெலாப் அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத் வந்து ரெடி பண்ணோம் பார்த்திங்களா 8 இன்ச்சு ஹைட்டுக்கு, அந்த கிளாத் வந்து பேக் சைடு கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி திருப்பினோம்னா நம்மளுக்கு வந்து பில்லோ கவர் ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் கட்டிங்கில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தோட ரைட் சைடு எதுவோ அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றி எதுவும் ஸ்டிச் பண்ண மாட்டீங்க. கிளாத்தோட ரைட் சைடை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு பில்லோவோட மேல் பக்கமாக வர கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம 4 இன்ச்சு கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கிளாத் வந்து எடுத்துகிட்டு மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு மடிச்சடிக்க வந்து நம்ம தையலுக்கு அளவு விட்டுருப்போம். அதை வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு மடிச்சடிச்சுக்குங்க. நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்த வந்து இப்போ மடித்து வந்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு மடித்து எட்ஜில் வந்து தையல் போடுங்க. அப்போ தான் வந்து பில்லோ வந்து பார்க்க ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எட்ஜிலே வந்து தையல் போட்டுவாங்க. தையல் போட்டதுக்கப்புறம் பில்லோவோட பேக் சைடு கிளாத்து அதோட ரைட் சைடு இருக்கும் பார்த்திங்களா, ரைட் சைடு மேலே நம்ம 8 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு கிளாத் எக்ஸ்ட்ரா கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தை வச்சு நம்ம ஜாயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டுட்டு அந்த நம்ம 8 இன்ச்சு லென்த்துக்கு ஒரு கிளாத் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி வந்து கிளாத்தை வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி ரைட் சைடு ஒட்டுக்காக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்துட்டு நம்ம இந்த 2 கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு
நம்ம தையல் போட்ட இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல எட்ஜில் ஒரு தையல் போடணும். படிமான தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எட்ஜிலேயே ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்குங்க. இப்படிலாம் போகிறப்ப உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிமான தையல் போட்டதுக்கப்புறம் கிளாத்தை அப்படியே ராங் சைடு திருப்பிட்டு இந்த சைடு மேல் பக்கமாக வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மடிச்சடிங்க. ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டு, இன்னொரு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மடிச்சடிச்சு எடுத்துக்கிறேன். இந்த தையலுமே வந்து மடிச்சடிக்கிறது எல்லா தையலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எட்ஜில் தான் போடணும். பொறுமையாகவே தைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் எல்லாமே நேராக கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து மடிச்சடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேக் சைடு கிளாத்து, இந்த மாதிரி பேக் சைடு கிளாத்தை ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டுட்டேன். இன்னொரு கிளாத் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச்சு கட் பண்ணி மேலே மடிச்சடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு ரைட் சைடு 2 கிளாத்தோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு கீழ்ப்பக்கம் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் ஈவனாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக போட்டுக்குங்க, மடித்து போட்டுக்குங்க. இப்போ வந்து மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி போட்டுக்குங்க. இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி பாருங்கள், எப்படி போடுறேன்னு கரெக்டாக பாருங்கள். இந்த கிளாத்து மேலே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கிளாத்தை இப்படி ஃபஸ்ட்டு போடணும். இப்போ வந்து கிளாத்தை வந்து நம்ம கரெக்டாக போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து தையல் வந்து அடிச்சிடலாம். தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சில் நேராக வந்து தையல் போட்டு எடுத்துக்குங்க. போன பில்லோ கவரில் எப்படி வந்து 4 பக்கமும் வந்து தையல் போட்டோமோ 3 பக்கமும் தையல் அடித்தோமோ அதே மெத்தடு தான் இதுக்கும். கீழே வரப்போ ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கிங்க. நிறுத்திட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி மறுபடியும் வந்து அடிக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி அந்த சைடு கார்னர்லேயும் சேம் இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சு வரப்போ கரெக்டாக ஊசி கீழே இறக்கி நிறுத்திட்டு துணியை அப்படியே திருப்பி அடிச்சுட்டு வந்துடணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணினதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு தான் அந்த இடத்துல வந்து நம்ம தையல் வந்து போடணும். இங்கே பாருங்கள், இதே மாதிரியே வந்து போட்டு எடுத்துக்குங்க. பில்லோ கவர் அப்படிங்கிறனால நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டிச்சு வந்து போட்டுக்கிறேன். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம அடிக்கடி வந்து வாஷ் பண்ணுறது கழட்டி மாட்டுவோம். ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த 2 துணி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்தது அப்படின்னா ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பில்லோவை ரைட் சைடு திருப்பிக்கிங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதா வச்சு இந்த கார்னர்ஸெல்லாம் நல்லா குத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக திரும்பிக்கும். ஃபினிஷிங் பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த 4 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து பில்லோவோட கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்ஜிலேயே வந்து ஒரு தையல் போட போகிறோம். இந்த தையல் போடுறப்ப உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜிலேயே வந்து நம்ம 4 கார்னர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிள்ளைங்கன்னா பில்லோ கவர் நம்ம சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ வந்து போடலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.